அனைவருக்கும் வணக்கங்க. நான் யாரை பற்றியும் விமர்சனம் பண்ணுறதுக்கு வீடியோ போடல. உண்மை என்னென்னா, நான் கொஞ்சம் சேனலில் ஃபண்டு கலெக்ட் பண்ணிகிட்ருக்கையில் ஒரு சிலர் நம்ம பேசையில் அவங்க சொன்னது நான் வந்து மக்களை ஏமாத்துறேங்கிற மாதிரி அவங்களே சொல்லிக்கிட்டாங்க. 40,000 கலெக்ட் ஆகிருக்குன்னு சேனலில் போட்டிருக்கான் அப்படிங்கிற மாதிரி மற்றவங்க கிட்ட. ஆனால் இது வந்து மக்களை ஏமாத்துறது, அப்புறம் அந்த செட்டு போடுற வேலையை பற்றியே அவன் பேசலை அப்படின்னு என்னையே வந்து தாழ்த்தி பேசியிருந்தாங்க. அது பேசினவங்க யாருங்கிறது தெரியும், அவங்களுக்கு தெரிஞ்சால் போதும். அப்புறம் இன்னும் ஒரு சிலர் வந்து பாலாஜி வந்து ஃப்ராடாக பண்ணுறான் அப்படின்ட்டு இந்த ஃபாரின்ல இருந்தெல்லாம் உதவி கேட்டால் கெடுத்து விட்றாங்க. அந்த 2 பேருத்துக்குமே இந்த வீடியோ சமர்ப்பணம். அது யாருன்னு அவங்களுக்கு தெரிஞ்சு அவங்க மனசுக்கு கேட்டால் போதும். நம்ம வந்து சிரமத்தில் இருக்கிறோம், ஆனால் நம்மளை ஏன் இப்படி குத்தி காமிக்கிறாங்கன்னு தெரில. அந்த மாதிரி வந்து பேசிட்டு இவ்வளோ பண்ணுறான் பாலாஜிக்கு நிறையா பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி கெடுத்து விட்றாங்க. ஆனால் உண்மையாக சொல்லப்போனால் மக்கள் எல்லாருமே இது வந்து அவங்களால முடிஞ்ச உதவியை பண்ணுறது தான். இந்த மாதிரிலாம் நம்ம கஷ்டத்தில் இருக்கல நம்மளை குத்தி காமிக்கிறவங்களாம் நம்ம வந்து வீடியோ நம்ம இப்போ பைப் வாங்கிட்டோம், ஆனால் நம்மளை குறை சொன்னவங்க என்ன பண்ண, எங்கே அந்த அந்த வாய் எங்கே போச்சுன்னு எனக்கு தெரில. அதனால தான் நான் இது கேட்குறேன். மக்களோட காசை வாங்கி தான் எல்லாருமே மக்களோட காசு வாங்கி தான் பண்ணுறாங்க. தன்னோட சொந்த காசை போட்டு இங்கே வந்து யாருமே பண்ணுறது கிடையாது. ஆனால் எப்படி மக்களோட இதை வாங்கிட்டு நம்மளைவே எப்படி குறை சொல்கிறாங்க? நானும் இந்த ஜீவன்களுக்கு தான் பண்ணுறோம், நீங்களும் இந்த ஜீவன்களை தான் பண்ணுறீங்க, அப்புறம் ஏன் குறை சொல்கிறீங்க? ஆனால் ஒரு சிலர் வந்து ஒரு சிலர் வந்து யூடியூப் சேனல் வச்சுருக்கவங்க, எனக்கு தெரிஞ்சு பிரபலமாக இருக்கிறவங்க யாருமே யாரையும் குறை சொல்கிறதில்ல. இந்த கீழே இருக்காங்கல்ல, கீழே வந்து எப்படி சொல்கிறது, ஒரு சப்ஸ்கிரைபர் ஒரு 50,000 80,000 60,000 அந்த மாதிரிலாம் இருக்கிறவங்க தான் சப்ஸ்கிரைபர் ஏறுறாங்களே, ஐயோ இவங்களுக்கு அவங்க செஞ்சுட்டா என்ன பண்ணுறது, 30,000 அந்த மாதிரிலாம் இருக்கவங்க பொறாமையில் வந்து என்ன பேசுகிறதுன்னு தெரியாமல் பேசிடுறாங்க. அந்த மாதிரி பேசுகிறவங்க தான் வந்து மற்றவங்களை குற்றச்சாட்டு வச்சுக்கிட்டே இருக்காங்க. நான் வந்து யாரையும் குற்றச்சாட்டு வைக்கிறதும் கிடையாதுங்க. நான் எந்த பிரச்சனைக்குமே போகிறது கிடையாது. நான் ஒதுங்கிட்டேன். அப்புறம் ஒரு சிலர்கிட்ட சொல்கிறது, எனக்கு யாரை பற்றியும் குத்தி காமிக்கணும்னு இல்லைங்க, என்னைய சொன்னவங்களுக்கு நான் இப்படி பண்ணிட்டேன். இப்போ என்னைய பற்றி குறை சொன்னீங்கல்ல, அது என்ன ஆச்சு? அதுதான் எனக்கு அதுக்கு பதில் தெரிஞ்சால் போதும். என்னை பற்றி குறை சொல்கிறீங்க, ஆனால் இப்போ நான் இவ்வளோ செஞ்சுட்டேன், அந்த குறையெல்லாம் யார் நீங்களே திரும்ப ஏற்றுக்குவீங்களா அப்படிங்கிறத நான் கேட்குறதுக்கு